பார்க்கும்போதே நாக்கில் எச்சி விடுற மாதிரி நல்ல தக தக தகன்னு புளிப்பா காரமா நல்ல மிதக்க மிதக்க வீட்டிலே போட்ட மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இப்போ நான் எங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ எல்லாரும் சேர்ந்து இந்த மாங்காய் ஊறுகாய் போட்டோம். இதுக்கு உருண்டை மாங்காய் இல்லைன்னா கல்லா மாங்காய் எடுத்துக்கோங்க. உருண்டை மாங்காய் எடுத்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். மாங்காவை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம துணியை வச்சு நல்லா தொடச்சு குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கணும். 3/4 கிலோ மாங்காய் எடுத்தோம். அதை கட் பண்ணி சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணதும் 600 கிராம்ஸ் கிட்ட இருந்துச்சு. கட் பண்ண மாங்காவை இப்போ சிராமிக் இல்லைன்னா கிளாஸ் பவுலுக்கு மாத்தி 3 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா குலுக்கி 1 மணி நேரத்துக்கு வெயில்ல வைக்கணும். அதுக்குள்ள ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன், ரொம்ப சேர்க்கக்கூடாது, வெறும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஆறுனதும் மிக்சர் ஜாருக்கு மாத்தி பொடி பண்ணி வச்சுக்கலாம். உப்பு போட்டு வெயில்ல வச்ச மாங்காய் கலர் கொஞ்சமா மாறி இருக்கு பாருங்க. இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய் தூள், வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க கடுகு வெந்தய பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் கூட குறைச்சு சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்த அளவு எனக்கு ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. இப்ப கடாயில 1 கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து கொதிக்கிற எண்ணெயை அப்படியே எடுத்து நம்ம பரட்டி வச்சிருக்க மாங்காயில சுட சுட ஊத்தி சுருள பரட்டி விடுங்க. இப்பவே மாங்காய் ஊறுகாய் வாசம் ஆளை தூக்கிடும். டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே சாப்பிடலாம்னு தோணும். ஆனா இதோட முடியல. கொஞ்சம் பொறுமையா ஒரு 2 நாளைக்கு துணி போட்டு மூடி நல்ல வெயில்ல வச்சு எடுத்தீங்கன்னா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு தக தக தகன்னு மாங்காய் ஊறுகாய் தயார். பக்குவமா செஞ்சா வெளியவே 6 மாசம் வச்சு சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷீரோஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.